இப்போ நீங்க கோயில்ல கடவுள் சிலைக்கு முன்னாடி உண்டியல் வைக்கிறீங்க இல்லைங்களா, அதுக்கு பேர் ஆத்திகங்க. அந்த கடவுளையே நம்ப அந்த உண்டியலுக்கு பூட்டு போடுறீங்க பாத்தீங்களா, அதுதானுங்க நாத்திகம். இந்துக்களை மாத்திரம் அவர் கிண்டல் பண்ணி பேசுறாரு. கிறிஸ்தவத்துல கொடுத்தா உண்டியல்ல காசு போட்டு பூட்டுறாங்க. நீங்க அதாவது இந்த சத்தியராஜ், இந்த பெரியாரு, கடவுள் மறுப்பு கொள்கையை கடைபிடிக்கிறவங்கலாம் இந்துக்கள் சாமிகள் மாத்திரம் தான் நீங்க இழிவுபடுத்தி பேசுவீங்களா? கிறிஸ்தவத்துல சாமி இல்லையா? இல்லை இஸ்லாத்தில் சாமி இல்லையா? ஏன் அந்த பக்கம் போக மாட்டேன்ற? அங்கே போனால் இஸ்லாத்தை சேர்ந்தவன் உன்னை சுடுவான், உன்னை வெட்டுவான். நீ இஸ்லாத்தினுடைய மசூதி உள்ளே போயிட்டு நபிகள் நாயகம் இல்லை, கடவுள் இல்லை என்று சொல்லிட்டு சத்யராஜ் உள்ளே போய் பேசிட்டோ, இல்லை மசூதி வெளியே கூட நின்று பேசிட்டோ, அல்லது இஸ்லாத்தை சேர்ந்த ஒரு சகோதரத்தில் நீ பேசிட்டு ஓர வந்துட முடியுமா? முடியாது. அவன் கழுத்து அறுத்துருவான். இன்றைக்கு இந்துக்கள் இழிச்சவாயனா இருக்கிறபடினால்தான் இந்துக்கள் மீதே நீங்கள் கடவுள் மறுப்பு கொள்கையும் இந்துக்களுடைய சாமியும் இழிவா பேசுறீங்க. அதாவது சத்யராஜனுடைய சொந்த மகனுக்கே நீ தாலி கட்டுற, கி வீரமனுடைய சொந்த மகனுக்கே நீ தாலி கட்டுற. உன்னுடைய வீட்டில் ஒரு கோட்பாடு, வெளியே ஒரு கோட்பாடு. நீ உண்மையாகவே கடவுள் மறுப்பு கொள்கையை சத்யராஜும் பெரியாரும் அல்லது கி வீரமணியும் கடவுள் மறுப்பு கொள்கையை உண்மையாக நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா உன் பொண்டாட்டி கழுத்துல தாலி இருக்கக்கூடாது.